சென்னையில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோர் விவரத்தை அளிக்க சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளோர் விவரங்களையும் மாநகராட்சிக்கு வழங்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். முன்னதாக சென்னையில் நேற்று ஒரே நாளில் 295 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகின்றன. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் காலை 9:30 மணிக்கும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நண்பகல் 12 மணிக்கும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தேர்வு முடிவுகளை இணையதளங்களிலும் செல்போன்களிலும் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தனித் தேர்வர்களுக்கும் செல்போன் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். பொறியியல் கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேர ஆன்லைனில் நாளை முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் விரும்பினால் தாங்கள் படிக்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மூலமும் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான வரலாற்று சிறப்புமிக்க ஜோதி ஓட்டத்தை இன்று மாலை 5 மணிக்கு டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி மைதானத்தில் இருந்து பிரதமர் திரு மோடி தொடங்கி வைக்கிறார். செஸ் ஒலிம்பியாட் ஜோதி தொடர் ஓட்டம் இந்தியாவில் உள்ள 75 நகரங்களில் 40 நாட்கள் வலம் வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 44வது சென்னை செஸ் ஒலிம்பியாட் போட்டி அடுத்த மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது. 2 மாத காலத்திற்கு பிறகு சென்னை காசிமேடு மீன்பிடி வளாகத்தில் மீன்களை வாங்க இன்று கூட்டம் அலைமோதியது. மொத்த வியாபாரிகளும் ஏல மையத்தில் திரண்டு மீன்களை மொத்தமாக வாங்கிச் சென்றனர். எனினும் வஞ்சரம் மீன் பெரிய அளவில் கிடைக்காததால் அதன் விலை கிலோ 1400 ரூபாய் வரை இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்தை கருத்தில் கொண்டு இன்று அதிக அளவிலான படகுகள் கரைக்கு திரும்பியதால் மீன்கள் அதிக அளவில் சந்தையில் குவிக்கப்பட்டன. வார விடுமுறை தினத்தையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து நீராடி மகிழ்ந்தனர். 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்த புனித நீராடினர். பின்னர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் தனுஷ்கோடி கடற்கரையிலும் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அப்துல் கலாம் நினைவு மண்டபத்திலும் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பார்வையிட்டு வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் மீனவ பெண்மணியை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி படுகொலை செய்த சம்பவம் தொடர்பாக இதுவரை முதலமைச்சர் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என உண்மை கண்டறியும் குழு வேதனை தெரிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உண்மை கண்டறியும் குழுவினர் மீனவ பெண்மணி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் விரைவில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். நெல்லை மாவட்டம் கூடம்குளம் அணு உலைக்கு அருகில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் சேமிப்பு மையம் அமைப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதற்காக பள்ளி, கல்லூரி, சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக அணு உலைக்கு உள்ளேயே அமைத்துள்ள பயன்படுத்திய எரிபொருள் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையில் இலங்கையைச் சேர்ந்த ஃபைபர் படகு ஒன்று கரை ஒதுங்கியது குறித்து கடலோர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏர்வாடி கடற்கரை பகுதியில் இலங்கையைச் சேர்ந்த ஃபைபர் படகு கரை ஒதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் படகில் கடத்தல்காரர் யாரும் கடத்தல் பொருட்களை கொண்டு வந்தார்களா என விசாரணை நடத்தினர். ராமேஸ்வரத்தில் கடலில் மூழ்கிய விசைப்படகிலிருந்து அதிர்ஷ்டவசமாக 7 மீனவர்கள் உயிர் பிழைத்தனர். அவர்களை சக மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். இதனிடையே படகு கடலில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாக மீன்வளத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பனை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரே நேரத்தில் 500 பேர் மாவெளி நெருப்பு சுற்றினர். நரசிங்கநல்லூரில் பனங்காடு அறக்கட்டளை சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் பனை கனவு திருவிழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி பனை பொருட்கள் குறித்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பிரம்மாண்டமான மாவெளி நெருப்பு சுற்றி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரே இடத்தில் 500க்கும் மேற்பட்டோர் இருளில் நின்று கொண்டு மாவெளி நெருப்பு சுற்றிய போது விதவிதமான வடிவங்களில் தீப்பொறி சிதறி கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. சென்னை பூக்கடை ரதன் பசார் சாலையில் நள்ளிரவில் கொழுந்துவிட்டு எரிந்த டிரான்ஸ்பார்மரை தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு கட்டுப்படுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ரத்தன் பசார் சாலையில் அமைந்துள்ள தெருவோர டிரான்ஸ்பார்மரில் நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட மின்கசிவு காரணத்தால் தீப்பற்றி எரிந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சென்னை உயர்நீதிமன்ற தீயணைப்புத் துறையினர் மின் வாரியத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கல்குவாரியில் பதுங்கியுள்ள சிறுத்தையால் பரபரப்பு நிலவுகிறது. ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தை கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த சிறுத்தை 20க்கும் மேற்பட்ட ஆடுகளையும் 30க்கும் மேற்பட்ட காவல் நாய்களையும் வேட்டையாடியுள்ளது. சிறுத்தை பிடிப்பிக்கப்பட்டு வனப்பகுதிகளில் விடும் வரை பொதுமக்கள் கல்குவாரி பகுதியில் மேய்ச்சல் நிலங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் வனத்துறையினர் கேட்டுக் கொண்டனர். கோவை மாவட்டம் அன்னூரில் இளம் பெண்ணை காரில் கடத்தி கட்டாய திருமணம் செய்ய முயன்றது தொடர்பாக பாஜகவைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். கரியாம்பாளையம் மசக்கவுண்டன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயது இளம்பெண் ஒருவரை அவரது தூரத்து உறவினரான சண்முகசுந்தரம் என்பவர் வலுக்கட்டாயமாக தனது காரில் ஏற்றி கோவிலில் வைத்து கட்டாய திருமணம் செய்ய முயன்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சண்முகசுந்தரம், விஜயகுமார் ஆகிய 2வரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். நாகமநாயக்கன்பட்டியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் பேரில் காங்கேயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த தண்டபாணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் காங்கிரஸ் கட்சியினர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலர் பங்கேற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக டெல்லி ஜந்தர் மந்தரில் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுத்துள்ள நிலையில் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அக்னிபத் திட்டம் குறித்தும் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அக்னிபத் திட்டத்தின் கீழ் ஆட்சேர்ப்பு குறித்த விவரங்களை இந்திய விமானப்படை வெளியிட்டுள்ளது. அதில் பணியில் சேருவதற்கான தகுதி, கல்வி தகுதி, மருத்துவ தரநிலைகள், மதிப்பீடு, விடுப்பு, ஊதியம், ஆயுள் காப்பீடு தொகை போன்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வரும் 24ஆம் தேதி இந்த செயல்முறை தொடங்கும் என விமானப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களை அமைதிப்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் 5G சேவை அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 5G அலைக்கற்றைக்கான ஏலப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் நிகழாண்டு இறுதிக்குள் 20 முதல் 25 நகரங்களில் 5G சேவையை அறிமுகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச கட்டணங்களை ஒப்பிடுகையில் இணைய சேவைக்கான விலை தற்போது இந்தியாவில் மிகவும் குறைவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 12,899 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 4,32,996,692 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 15 பேர் உயிரிழந்ததாகவும் 8,518 பேர் குணமடைந்ததாகவும் மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் அதிகபட்ச தடுப்பு வழிமுறைகளை கடைபிடித்து ஒவ்வொருவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெயை தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து 30% தள்ளுபடி விலையில் நிலக்கரியையும் இந்தியா கொள்முதல் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யுக்ரைன் போரால் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இதனால் ரஷ்யா தனது வர்த்தகத்தை இந்தியா உள்ளிட்ட நாடுகளை நோக்கி திருப்பியுள்ளது. முன்னதாக யுக்ரைன் போரால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது. ஜம்மு காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட அமைப்பால் நடத்தப்படும் 300 பள்ளிகளை மூடும்படி அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் செயல்படும் ஜமாத்-இ-இஸ்லாமி என்ற அமைப்புக்கு மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு தடை விதித்தது. இருப்பினும் இந்த அமைப்பு அறக்கட்டளை மூலம் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட பள்ளிகளை நடத்தி வருகிறது. இவற்றை மூடும்படி அறக்கட்டளைக்கு ஜம்மு காஷ்மீர் அரசு உத்தரவிட்டுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஏழை எளியோருக்கு இலவசமாக திருமணம் செய்யும் கல்யாண மஸ்து திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஆந்திர மாநிலத்தில் உள்ள 26 மாவட்ட மையங்களில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கல்யாண மஸ்து திட்டத்தின் மூலம் திருமணம் நடத்தப்பட உள்ளது. முதலில் ஆந்திராவிலும் பின்னர் பிற மாநிலங்களிலும் கல்யாண மஸ்து திட்டம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக காவல்துறை பிரிவில் இருக்கும் 3 மாத லேப்ரடார் இனத்தைச் சேர்ந்த நாய்க்குட்டிக்கு மங்களூரு போலீசார் சார்லி என பெயர் வைத்துள்ளனர். சார்லி 777 என்ற கர்நாடக திரைப்படத்தை தழுவி இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக மங்களூரு காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நாய்க்குட்டிக்கு வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கும் பயிற்சி அளிக்க இருப்பதாக மங்களூரு காவல் ஆணையர் திரு சசிகுமார் தெரிவித்துள்ளார். தந்தையர் தினத்தையொட்டி தந்தையர்களை கௌரவிக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் டூடுல் வெளியிட்டுள்ளது. உலகம் முழுவதும் தந்தையர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி தந்தையர்களை கௌரவிக்கும் வகையில் அப்பாவின் கை அருகே பிள்ளையின் கை இருப்பது போன்ற டூடுலை கூகுள் வெளியிட்டுள்ளது. இதனை பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து காயம் அடைந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நலம் பெற வாழ்த்துவதாக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டெனன்சி மாகாணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், பைடன் நலமுடன் இருப்பார் என நாம் நம்புவோம் என்றும், ஏனென்றால் கீழே விழுவது மிகவும் கடினமானது என்றும் கூறினார். கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கையில் நாளை முதல் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் மூடப்பட உள்ளன. அறுவை சிகிச்சைகளுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடுமையான மின்வெட்டும் நிலவுவதால் ஆன்லைன் வகுப்புகளையும் குறைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கையில் உணவு தட்டுப்பாட்டால் 50 லட்சம் பேர் பாதிக்கும் நிலை உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பொதுத்துறை அலுவலகங்களை நாளை முதல் மூட அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மின்சார பற்றாக்குறை காரணமாக கொழும்பு நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் இணைய வழியில் வகுப்புகளை நடத்துமாறு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை, பலவீனமான பொது போக்குவரத்து, தனியார் வாகனங்களை இயக்குவதில் உள்ள சிரமம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
சீனாவில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தென் சீனாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இங்கு கோடை மழை பெய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் வரும் நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்திற்கு 25 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த வாரம் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக நாட்டின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. அதில் சிக்கி 18 பேர் பலியாகினர். மேலும் 12 முதல் 14 வயதுடைய 3 சிறுவர்கள் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். இது தவிர சிட்காங் மலைப்பகுதியில் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் பலியாகினர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. ஓரினச் சேர்க்கையாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் தாய்லாந்து நாடாளுமன்றத்தில் 4 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த 4 மசோதாக்கள் மூலம் வழக்கமான திருமணங்களுக்கு அளிக்கப்படும் சட்ட அங்கீகாரம் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கும் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசியாவில் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை தைவான் மட்டும் அளித்துள்ள நிலையில் 2ஆம் நாடாக தாய்லாந்தும் அந்த அங்கீகாரத்தை அளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேசில் நாட்டில் பிரிட்டன் செய்தியாளர் கொல்லப்பட்டது தொடர்பாக 3வது நபரை அந்நாட்டு அரசு கைது செய்துள்ளது. அமேசான் பூர்வ குடிமக்களுக்கான திட்டத்தில் அலுவலராக பணியாற்றிய ஒருவருடன் பிரிட்டன் செய்தி தொடர்பாளர் பிலிப்ஸ் என்பவர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் செய்தி சேகரிக்க சென்றபோது கொலை செய்யப்பட்டார். பிரேசிலில் வெளிநாட்டு செய்தியாளர் கொலை செய்யப்பட்டது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் இந்த ஆண்டு முன்கூட்டியே கோடை காலம் வந்துவிட்டதால் கொளுத்து வெயிலில் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். அடுத்த வரும் நாட்களில் 104 முதல் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பொதுமக்கள் கடும் வெப்பத்தை தாங்க முடியாத நிலை காணப்படுகிறது. பிரிட்டனுக்கு வரும் அகதிகளை ருவாண்டா நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் அந்நாட்டு முடிவுக்கு பல தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் அகதிகள் இங்கிலாந்து நாட்டுக்கு சென்றால் வளமான வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கையில் உயிரை பணயம் வைத்து நாட்டுக்கு செல்கின்றனர். இதுபோன்ற ஆபத்தான பயணங்களை குறைக்கும் வகையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக பிரிட்டன் அறிவித்துள்ளது. ஆனால் அரசின் இந்த முடிவுக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பெரு நாட்டில் ஓடும் சிலோன் ஆற்றில் துத் நாகம் கலந்ததால் ஏராளமான மீன்கள் உயிரிழந்த நிலையில் மீனவர்களுக்கு அரசு இழப்பீடு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ரசாயன பொருட்களை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததால் தண்ணீர் விஷத்தன்மை அடைந்ததாகவும் அதனால் ஏராளமான மீன்கள் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உருமாறிய கொரோனா வைரசுகளை விட ஒமிக்ரான் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு குறைவு என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இங்கிலாந்தைச் சேர்ந்த லண்டன் கிங்ஸ் கல்லூரியில் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் ஒமிக்ரான் பாதிப்புக்கு பிறகு நீண்ட கால அறிகுறிகளின் ஆபத்து டெல்டாவை விட குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அது தடுப்பூசியை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பெரிய கோவில்பத்து பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் சரிவர வராததை கண்டித்து கிராம மக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெண்கள் மற்றும் ஆண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து சாலை மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. நடிகர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரையில் அவரது ரசிகர்கள் இரத்த தான முகாம் நடத்தினர்.
நடிகர் விஜயின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாவட்ட விஜய் ரசிகர்கள் சார்பில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கம் இணைந்து இரத்த தான முகாம் நடத்தியது. இதில் 150க்கும் மேற்பட்ட விஜய் ரசிகர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ரெட் கிராஸ் அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐரோப்பிய யூனியன் அமைப்பில் யுக்ரைனை இணைத்துக் கொள்ளலாம் என்று ஐரோப்பிய ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா லெயன், ஐரோப்பிய பிராந்தியத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக யுக்ரைன் நாட்டவர்கள் தங்களது உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தார். எனவே ஐரோப்பிய யூனியனில் இணைந்து கொள்வதற்கான தகுதி யுக்ரைனுக்கு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பொது முடக்க காலத்தில் உலகளவில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25% அதிகரித்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மன அழுத்தம் தொடர்பான சிக்கல்களை களைவதில் உலக நாடுகள் முனைப்பு காட்ட வேண்டும் என தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு, வளமான வாழ்க்கைக்கு தேவையான சுகாதார திட்டங்களில் மன ஆரோக்கியத்திற்கான முதலீடுகளை அதிகரிக்க வலியுறுத்தியுள்ளது. இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான கடைசி மற்றும் 5வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. முதல் 2 ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்க அணியும் அடுத்த 2 ஆட்டங்களில் இந்திய அணியும் வெற்றி பெற்றதால் தொடர் 2-2 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. தொடர் யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் கடைசி 20 ஓவர் போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. தொடரை கைப்பற்ற இரு அணி வீரர்களும் முனைப்பு காட்டுவார்கள் என்பதால் போட்டி விறுவிறுப்பு நிறைந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெக்சிகோ நாட்டில் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பாக்ஸிங் செய்து புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். ஜோகேலா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் மொத்தம் 14,299 பேர் கலந்து கொண்டு உற்சாகமுடன் பாக்ஸிங் செய்தனர். மாஸ்கோவில் கடந்த 2017ஆம் ஆண்டு 3000 பேர் கலந்து கொண்டு பாக்ஸிங் செய்ததே இதுவரை கின்னஸ் சாதனையாக இருந்தது. இந்த சாதனை தற்போது முறியடிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மாவட்ட அளவிலான செஸ் போட்டி தொடங்கியுள்ளது. 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்த போட்டியில் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். இன்றும் நாளையும் 9 சுற்றுகளாக நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. வெற்றி பெறும் அனைவரும் சென்னையில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நேரில் காண அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித் ஐரோப்பாவில் பைக் ரைடு செல்லும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படத்தில் அஜித் நடித்து வந்தார். ஹைதராபாத்தில் நடைபெற்று வந்த முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ள நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் புனேவில் தொடங்க உள்ளது. இந்த இடைவெளியில் ஐரோப்பா நாட்டில் பைக் ரைடிங்கிற்காக சென்றுள்ள அஜித்தின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. விஜய் நடித்து வரும் படத்தின் படப்பிடிப்பு புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகி வந்ததை அடுத்து படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. பீஸ்ட் படத்துக்கு பிறகு விஜய் தனது 66வது படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை பிரபல தெலுங்கு இயக்குனர் வம்சி பைடி பள்ளி இயக்குகிறார். சென்னை கானாகாத்தூர் அருகே நடைபெற்று வந்த இந்த படப்பிடிப்பின் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து வெளியாகி வந்தன. வெற்றிமாறன் இயக்கத்தில் தெலுங்கு நடிகர் ஜூனியர் NTR நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெற்றிமாறன் தற்போது சூரி மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை படத்தை இயக்கி வருகிறார். அந்த படத்தை அடுத்து சூர்யா நடிப்பில் வாடிவாசல் படத்தை இயக்குகிறார். 2 படங்களை முடித்த பிறகு அவர் ஜூனியர் NTR உடன் கூட்டணி அமைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் குறித்து தான் பேசியது தொடர்பாக நடிகை சாய் பல்லவி விளக்கம் கொடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தான் இடது பக்கமா இல்லை வலது பக்கமா என கேட்டார்கள் என்றும்
எப்போதும் நடுநிலையாக தான் இருக்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். முதலில் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என கூறியுள்ள சாய் பல்லவி, வன்முறை எந்த விதத்தில் இருந்தாலும் தவறுதான் என்று தான் குறிப்பிட்டேன் என கூறியுள்ளார்.